மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது. இதை ரத்து செய்யக் கோரி பொதுமக்கள் பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களை பாமக தலைவர் அன்புமணி நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். 2021 செப்டம்பர் மாதம் அப்பொழுது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இங்க ஆய்வு பண்ணி இந்த பகுதியில் 5000 ஏக்கர்ல டங்ஸ்டன் இருக்கிறது என்று ஒரு செய்தியை தமிழக அரசுக்கு கொடுக்கிறார்கள். அந்த செய்தியை உள்வாங்கி தமிழக அரசு அமைதியாக தான் இருக்கிறது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அமைதியா இருக்குது. அன்னைக்கே சொல்லிருக்கலாம், இல்லைங்க இது மக்கள் வாழ்கின்ற பகுதி, விவசாய பகுதி, இந்த பகுதியில 70 ஏரிகள் இருக்கிறது, 200 சுனைகள் இருக்கிறது, 3 தடுப்பணைகள் இருக்கிறது, 250 வகையான பறவைகள் இங்கே வந்து செல்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய கடந்த கால பாரம்பரியம், நம்முடைய வரலாறு சின்னங்கள் எல்லாமே இங்க இருக்கிறது. எல்லாம் பகுதியில் அவ்வளவு பாரம்பரியம், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற வரலாறு எல்லாம் இங்கே அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. இதுல எதுவும் நாங்க செய்ய மாட்டோம். அன்னைக்கே தமிழக அரசு செஞ்சு சொல்லி இருக்கணும், இல்ல ஒண்ணும் சொல்லல. சரி, மத்திய அரசிடம் இருந்து தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் வருது, இந்த பகுதியில் டங்ஸ்டன் இருக்கிறது, அதனுடைய தகவல் எல்லாம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அத்தனை தகவலும் மாநில அரசு, தமிழக அரசு மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு பிப்ரவரி மாதம் ஏலம் வர்றாங்க. அந்த ஏலத்தை ஸ்டெர்லைட் எடுக்கிறான், வேதாந்தா எடுக்கிறான், இந்துஸ்தான் ஜிங்க், மூணுமே ஒரே கம்பெனி தான். எடுத்துட்டு பிப்ரவரி மாசம் எடுக்கிறா. அந்த எடுக்கிறதுக்கு முன்பு ஆய்வு கூட்டம் நடக்குது மத்திய அரசுல. அந்த ஆய்வு கூட்டத்தில் அத்தனை கூட்டத்திலேயே தமிழக அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். 3-4 கூட்டம் நடக்குது. 3-4 கூட்டத்திலையும் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. என்ன ஆய்வு கூட்டம்? இங்க டங்ஸ்டன் நில சுரங்கத்தை செயல்படுத்தணும்னு அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. என்ன முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நான் ஆட்சியில் இருக்கின்ற வகை இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், விடமாட்டேன் என்று ஆவேசமா பேசுறார் முதலமைச்சர் அவர்கள். அதன் பிறகு ஒரு தீர்மானம் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் போடு, இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டோம், கடைசியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்? டங்ஸ்டன் நிலம். தீர்மானம் எல்லாம் வேண்டாம், நாங்க கேட்கறது இப்போ ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இந்த பகுதியை 5000 ஏக்கரை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக, ஒரு மண்டலமாக மாற்றி தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. தமிழக அரசு நாடகம் ஆடிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுச்சு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மாட்டின பிறகு இல்ல நாங்க இது செய்யல, அது செய்யல, இப்படி செய்யல, அப்படி செய்யலன்னு ஏதோ தினம் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. இது நம்ப போறது கிடையாது, இந்த மக்களை நம்ப போறது இல்லை, நாங்களும் நம்ப போறது கிடையாது. உங்களை பத்தி தெரியும், நல்லா தெரியும். விவசாய அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு விவசாயம் என்னன்னு தெரியாது. எனக்கு வேண்டியது விவசாய நிலம் பாதுகாக்கப்படணும், சட்டம் கொண்டு வரணும். இந்த சட்டம் மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். இதுக்கு ஒரு தீர்வு மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். வேங்கவயல் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் அந்த மேல் தொட்டியில மனித மலம் கலந்த அந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவம் தெரியும். அதன் பிறகு தமிழக அரசு நாங்கள் ஏதோ கேஸை போட்டு ஆய்வு நடத்துறோம், காவல்துறை நடத்துறோம்னு இது வரைக்கும் ஒருத்தரோடும் அவங்க குற்றவாளிகள் ஒருத்தரோடும் கண்டுபிடிக்கல. இதுதான் திமுகவுடைய சமூக நீதி. அது இதுதான் திமுக அரசுடைய செயல்பாடு. அது இதுதான் அக்கறையா? பட்டியலின மக்கள் மீது இவ்வளவுதான் அக்கறையா உங்களுக்கு? 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னா அப்ப என்ன காவல்துறை வச்சிருக்கீங்க? அந்த காவல்துறை முதலமைச்சர் கீழே இயங்கிட்டு இருக்குது. பார்த்தாலும் கொலை குற்றம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணி, அவன் பார்த்தா அவன் ரிப்பீட் அஃபெண்டர். அவன் திமுக காரங்க சொல்றாங்க, அது எனக்கு உறுதிப்படுத்த முடியல.